அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். நீங்கள் யாராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. பரிசுத்தரால் நீங்கள் அபிஷேகம் பெறும்போது சகலத்தை என்ன பண்ணுவீங்க? அறிந்திருப்பீங்க. இந்த உலகத்தில் நன்மை எது, தீமை எது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எது, உன்னதத்திற்குரிய காரியங்கள் எது, மாம்சத்துக்குரிய காரியங்கள் எது, ஆவிக்குரிய காரியங்கள் எது என்று சொல்லி பகுத்தறியக்கூடிய நல்ல ஞானத்தை, தெளிவை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த, உங்களை வழிநடத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்தர்னால நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படும் போது, இந்த பரிசுத்தர்னால நீங்கள் ஆண்டவருடைய அந்த பரிசுத்தரினாலே அபிஷேகம் பெற்றிருக்கும் போது சகலத்தையும் அறிந்து கொள்ளுவீங்க. எல்லா ஞானத்தையும், உன்னதத்தில் இருந்து, பரத்தில் இருந்து வருகிற தேவ ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்படும் போது, அபிஷேகம் பெறப்படும் போது ஆண்டவர் நம்மையும் உங்களையும் குறித்து அப்படிதான் சொல்றார்: நீ என்னுடைய அருமையானவன், அன்புக்குரியவன், என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சகலத்தையும் கற்றுத்தருகிற ஆவியானவர், சகலத்தையும் நமக்கு போதித்து கொடுக்கிற ஆண்டவர், உன் மீது கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனைகளை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? என்னால் முடிவு எடுக்க முடியலையேன்னு சொல்லி ஒருவேளை யோசிக்கிறீங்களா? இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தெளிவை கொடுக்கிறார். சகலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தேவ பலத்தை கொடுக்கிறார். தேவ ஞானத்தை கொடுக்கிறார். உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால பரிசுத்தனால பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் நீங்கள் ஒரு நாளை விட்டு விடாதபடி அதில் நிலைத்திருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி பரிசுத்தராலே பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் நிலைத்திருக்க, சகலத்தையும் அறிந்து கொள்ள தேவ கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.